என் அன்பு கண்மணியே, உன்னை நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆசைப்படி நீ என்னிடம் கேட்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு எந்த குறையையும் வரவிடமாட்டேன் உன் சாயிதேவா. உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் கண்களுக்கு தான் நான் தெரிவதில்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து அப்பா நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் பயமும் மனதில் இருந்தாலே போதும், எந்த தவறான பாதைக்கும் நாம் செல்ல மாட்டோம். அப்படிதான் குழந்தையே, உன்னுடைய எண்ணமும் பயமும் இருக்க வேண்டும். உன்னை யாராவது கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எந்த தவறையும் செய்யவே மாட்டாய். நம் வாழ்க்கையில் இருக்கும் போராட்டங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தீரவே தீராதா என்று யோசிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என் அன்பு பிரியமே, பிரபஞ்சத்தின் கணக்கும் இறைவனின் கணக்கும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கிறது. மனிதனின் கணக்கு வேறு, ஆண்டவனின் கணக்கு வேறுதான். நம் கர்மாவின் தாக்கத்தினால் தான் இவ்வளவு சோதனைகளை தாண்டிக் கொண்டிருக்கிறோம், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாலே நம் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த கர்மாவை பற்றி நாம் புரிந்து கொண்டு அந்த கர்மாவின் தாக்கத்திலிருந்து வெளிவந்து விட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை மிக பொக்கிஷமாகவே நமக்கு தெரியும். கர்மாவின் தாக்கத்தின் போது நமக்கு இருக்கும் சோதனைகளும் மனவேதனைகளும் பிரச்சனைகளும் மன போராட்டங்களும் தாங்கிக் கொண்டாலே நம் வாழ்க்கையில் நாம் மிக எளிதாக வென்று விடலாம். அந்த கர்மாவின் வலிமைகளை நாம் தாண்டி வந்துவிட்டாலே சாயப்பாவின் ஆட்டம் ஆரம்பமாகிவிடும். கர்மாவின் வினைகளால் நம்மளுடைய வாழ்க்கை மிக போராட்டகலமாகவே இருக்கும். அந்த போராட்டத்தை பார்த்து அந்த சோதனைகளை பார்த்து பயந்து விடாமல் நாமும் சேர்ந்து எதிர்கொண்டு தாக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்மாவே நம்மை விட்டு விலகிவிடும். அப்பொழுது அந்த நொடி சாயப்பாவின் ஆட்டம் ஆரம்பமாகும். என் அன்பு பிரியமே, என்னுடைய ஆட்டம் ஆரம்பமாக இன்னும் 7 நாட்களே உள்ளது. உன்னுடைய கர்ம வினைகளின் தாக்கம் முடியப் போகிறது. சந்தோஷத்தின் உச்சிக்கே உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய சோதனைகளையும் நீ சந்தித்த பிரச்சனைகளையும் நீ சந்தித்த வேதனைகளையும் நீ சந்தித்த அவமானங்களையும் எப்படி தைரியத்தோடு எதிர்கொண்டாயோ அதேபோல் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல நல்ல நிகழ்வுகளையும் ஆனந்தத்தோடு எதிர்கொள்ள தயாராக இரு, ஆயத்தமாக இரு. மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை தொடர ஆயத்தமாகு. குழந்தையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த அனைத்து துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்துவதற்காகவே என்பதை புரிந்து கொள். கஷ்டம் வருகிறது என்றால் கர்மாக்கள் குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, அந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி மீள்வது? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று நீ புலம்புவது எல்லாம் என் காதில் விழுந்தது. உன் குழந்தையே, கஷ்டத்தில் அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றாலே உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. நான் உன் அருகில் வர நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் அர்த்தம். இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே, சாயப்பா ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீர்கள்? என்னை மேலோக்க, என் வாழ்க்கையை மேலெடுத்து செல்ல எதுவுமே செய்யாமல் இப்படி சிலை போல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்களே என்ற கேள்வியும் என்ற வார்த்தையும் நிச்சயமாக உன் வாயிலிருந்து எழாது. கர்மாவை நீ முழுமையாக புரிந்து கொண்டால். குழந்தையே, வாழ்க்கையில் சாதாரணமாக எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனமும் நம்மளுடைய பொக்கிஷமான வாழ்க்கையும் இதில்தான் அடங்கி இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒருபோதும் வாழ கற்றுக் கொடுப்பதே இல்லை, வழிகளை தான் கற்றுத்தரும் அந்த வாழ்க்கை. அந்த வழிகள் மூலம் நாம் வாழ்க்கையை எப்படி வாழணும் என்ற உண்மையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் வாழ்க்கையின் நியதி. சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அறிவுரை கூறும் பொழுதும் பாதி அளவு கூட புரியாது பல பேருக்கு. ஆனால்
பாதிப்படையும் பொழுது, அந்த நிகழ்வுகளை உணரும் பொழுது முழுவதுமாக புரிந்து கொள்ளலாம். பாதிப்படையும் பொழுது அனைத்தையும் புரிந்து கொள்ளலாம் மிக எளிதாக. நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கும் பொழுது உனக்கு தீங்கு விளைவிக்க யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது குழந்தையே. தைரியமாக இரு. உன் கர்மாவின் வினைகளெல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அந்த பொக்கிஷமான தருணம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 7 நாட்களில் நீ ஆனந்தத்தில் திளைக்கப் போகிறாய். மிகப்பெரிய ஒரு அற்புதம் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. ஆனந்தத்தின் எல்லைக்கே செல்லப் போகிறாய். இது நடக்கும் பார். நீயே பார். நடக்கும் பொழுது உன்னால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் குழந்தையே. வாழ்க்கை என்பது சந்தோஷமாக ஊஞ்சலில் உட்கார்ந்து ஊஞ்சலாடுவது போல அல்ல. புயல் வரும் பொழுது எப்படி அந்த புயலுக்கு எதிராக படகை செலுத்தினால் எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். அப்பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே உன்னை போன்று நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களோடு பழகாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களின் குணநலன்கள் மனநலன்களை புரிந்து கொண்டு அவர்களோடு பழகு. உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணி அவர்களோடு பழகிவிட்டு உன் பாசத்தை எல்லாம் கொட்டிவிட்டு உன் அன்பையெல்லாம் கொட்டிவிட்டு பின் அவர்கள் உன்னை வெறுக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உட்படுத்தாதே. நன்றாக கவனித்து செயல்படு. உன்னுடைய அருமை புரியாதவர்களை நீ பக்கத்தில் கூட நெருங்க விடாதே. தன்னுடைய அழகை பார்த்து யாருமே ரசிப்பதில்லை என்பதற்காக நிலவு அதனுடைய அழகை இழந்து விடுகிறதா? அது அதன் சுபாவத்தில்தான் எப்பொழுதுமே இருக்கும். அதேபோல் உன்னுடைய அருமையை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உன் கவனத்தையும் நீ செலுத்தாதே. வாழ்வில் எப்பொழுதும் நகர்ந்து கொண்டே இரு. விலகிய பிறகு விளக்கங்கள் எதற்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிய பிறகு விவாதித்து அந்த உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணாதே. உனக்கு நன்மை செய்தவர்களை, உன் வாழ்க்கையில் உன்னை தூக்கிவிட்டவர்களை மரண தருவாயில் கூட மறந்து விடாதே என் குழந்தையே. அதைப்போல உன்னை தூக்கி போட்டவர்களை, உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை கனவில் கூட நினைக்காதே. மிக மோசமான அடிமைத்தனம் பாசம்தான். அன்புதான் மற்றவர்கள் மீது செலுத்தும் பாசம்தான். பாசத்தை மற்றவர்களிடம் வைத்து நீ ஏமாந்ததெல்லாம் போதும் என் குழந்தையே. யோசிக்காமல் சில நாள் நாம் செய்யும் செயல்கள் சில நேரத்தில் உன்னையே யோசிக்க வைக்கும். இதை ஏன் செய்தோம் என்று உன்னையே யோசிக்க வைக்கும். எப்பொழுதுமே அனுசரித்து போக பழகிக்கொள். சகித்து கொண்டு போக பழகிக்கொள். ஆனால் பேச வேண்டிய இடத்தில் பேசிவிட்டு பின் நகர்ந்து செல். இல்லையென்றால் உன்னை கோழை என்று சொல்லிவிடுவார்களே. என் பிள்ளை, நீ கோழை அல்ல. நீ தைரியசாலி, அதிர்ஷ்டசாலி. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் மீட்டெடுக்கவே, உன்னை வாழ்க்கையில் புரிய வைக்கவே, உன் வாழ்க்கையில் நல்லது நிகழ்த்தவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. உன் அப்பா மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் கண்மணியே. அப்படிதான் குழந்தையே, உன்னுடைய எண்ணமும் பயமும் இருக்க வேண்டும். உன்னை யாராவது கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எந்த தவறையும் செய்யவே மாட்டாய். எல்லார் போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும்
பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்துக் கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கு பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசை உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும். குழந்தையே, உன் வீட்டில் பல நாட்களாக இருந்த துன்பமும் கஷ்டமும் இனி மகிழ்ச்சியாக மாறும். என் பிள்ளைக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாளில் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே
உனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடந்தால் அந்த விஷயம் எதற்காக நடக்கிறது, யார் செய்திருப்பார்கள் என்று யோசிப்பதை விட அது அதனுடைய இயல்பு என்று விட்டுவிட்டு உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. குழந்தையே, நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நீ நினைப்பதற்கு மேலாக ஒரு படி மேலாகவே இருக்கும். நான் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியின் முகத்தை, சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள், உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் முகத்தில் வந்து குடிக்கொள்ளும். கவலைப்படாதே பிள்ளையே. அரசனே ஆனாலும் சரி, ஆண்டியே ஆனாலும் சரி, எல்லாருமே என் முன் சரிசமமாகத்தான் நடத்தப்படுவார்கள். என்னுடைய அன்பான பொக்கிஷமான நீ யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த பாடுபாடும் பார்க்காமல் அனைவரையும் சரிசமமாக நடத்தி உன்னால் முடிந்த அளவு எவ்வளவு மகிழ்ச்சியையும் உதவியையும் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உதவியை உன்னால் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்தி விடாதே. உன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. செய்யும் பொழுது பலனை எதிர்பார்த்து செய்யாதே. எந்த உதவியையும் பலனை எதிர்பார்க்காமல் செய்வதுதான் மனம் திறந்த உதவி. அப்படித்தான் என் பிள்ளை இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் குழந்தையே. அப்படியே இருப்பாயா? உன் நல்ல எண்ணங்கள் போல் உன் வாழ்வும் உனக்கு நல்ல விதமாகவே மாறும். உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் கண்மணி. எதற்குமே கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. அந்த பிரச்சனை வந்துவிட்டதாக எந்த காரியத்தையும் தள்ளி போட்டு விடாதே. நம் வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லையா என்று குழம்பி போய் வருந்தி போய் நிற்காதே. விளை நிலமாக இருந்தாலும் கூட அதை உழுதான்தான் பயிர் செய்ய முடியும். அதே போல உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளையெல்லாம் நீ தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் கண்மணியே. எனவே எந்த சோதனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் பின்வாங்கி விடாமல் தைரியத்தோடு எதிர்த்து நின்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி கனியை எட்டி பறித்தே விடுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து பல இடங்களில் உன்னை கோபப்பட வைக்கிறது. விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் அந்த கோபம் வருகிறது என்பது புரிந்து கொண்டு செயல்படு. அது உனக்கு, அந்த கோபம் உனக்கு நல்லதல்ல குழந்தையே. உன் விரக்தியின் காரணமாக உனக்கு கோபம் வருகிறது என்றால் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். உன் கோபத்தால் மற்றவர்களின் மனம் காயப்பட்டால் அது உனக்கு நல்லது கிடையாது. உனக்கு எது வந்தாலும் அது மற்றவர்களை வாழ வைக்க வேண்டுமே தவிர உனக்கு கோபம் வந்து விட்டதால் மற்றவர்களின் மனம் புண்படிப்படியாக நடந்துவிடக்கூடாது. உன் கோபத்தால் மற்றவர்கள் வாழ்க்கை எதிலும் கெட்டுவிடவும் கூடாது. அதை கவனமாக பார்த்து நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டிய சமயமும் இதுதான். விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் என் குழந்தை, கோபப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே விடலாம் உன் சாயப்பா துணையோடு. எனக்கு முன்பாக தவறு நடக்கும் பொழுது நான் எப்படி அப்பா கோபப்படாமல் இருக்க முடியும் என்று நீ என்னிடம் கேள்வியாக கேட்பது எனக்கு புரிகிறது என் கண்மணியே. கோபம் என்பது நல்லதுதான். ஆனால் அதை இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் பிரிய குழந்தை. கோபம் என்பது நெருப்பு போன்றது. அது அழகான தீபத்தை ஏற்றவும் உதவும், ஒரு வீட்டை எரிக்கவும் உதவும். எனவே அந்த கோபம் என்னும் நெருப்பை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது உன் வெற்றிக்கான வாழ்க்கை. எனவே என் குழந்தையே, எதை செய்வதற்கு முன் நிதானமாக நின்று யோசித்து பின் செயல்படு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை
தாங்கி பிடிப்பேன், உன்னை நல்வழியில் அழைத்து செல்லும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கிறேன். எனவே எதற்கும் பயப்படாதே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு வேலை செய்ய உரிமை உண்டு. ஆனால் வேலையின் பலனை பெற முடியவே முடியாது. வெகுமதிக்காக நீ ஒருபோதும் செயலில் ஈடுபடவே கூடாது. செயலற்ற தன்மைக்காக நீ ஏங்கவும் கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக அனைத்தையும் கொடுக்கும். உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவது, அப்படி தோன்றினால் தயக்கமின்றி அதை செய்து கொண்டே இரு. வேறு எவரை கண்டும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதுதான் சரி என்று தென்படுகிறதோ, அதை மற்றவர்கள் ஏதாவது கூறுவார்களோ என்று நினைத்து விட்டுவிடாதே. அதுதான் மிக சரியாக இருக்கும் உன் வாழ்விற்கு. உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்துக்கும் உன் வினைகளே காரணம், உன் கர்ம வினைகளே காரணம். அதை தீர்க்கமாக நினைவில் வைத்துக்கொள். உன் செயல்களே உன்னை தீமைகளிலிருந்து காப்பாற்றும், நன்மைகளிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய செயல்களே. எனவே எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்படி வாழப்போகிறான் இவன் என்று பார்த்துவிடலாம் என்று உன்னை வெறுப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். அதை புரிந்து கொண்டு மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்களே என்று மனம் நொந்து போய் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடாமல் தைரியமாக எழுந்து போராடு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ பழகு. அதுதான் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியாக அமையும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றவே மாற்றாதே. எது அடைய வேண்டும், எது கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாயோ அதை மனதிற்குள் தீர்க்கமாக அந்த நோக்கத்தோடு உன் வாழ்க்கையில் போராடு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ இழந்த இழப்பை அடையலாம். நீ நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்தே விடலாம். உன் இழப்பை எண்ணி எண்ணி மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. முடிந்ததை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் வருவதை உன்னால் அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் நியதி. எனவே இழந்துவிட்டோமே என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு வரப்போவதை நினைத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உன் மனதை வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு சந்தோஷ தருணங்கள் வரும் பொழுது அதை முழுவதுமாக உன்னால் அனுபவிக்க முடியும். துன்பங்கள் தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதமல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி செதுக்கும் மிகப்பெரிய ஒளியாகவே இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டங்கள் வருகிறதே என்று வேதனைப்படாதே. அந்த கஷ்டம்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை எதிர்க்க எவரும் இல்லை என்றால் உன் பலம் என்னவென்றே உனக்கு தெரியாதுதானே? எதிரியை எதிரே வைத்துப்பார், துரோகியை தூரமாக வைத்துப்பார். அப்பொழுது உனக்கு புரியும் உன்னுடைய பலம் என்னவென்று. எப்பொழுதுமே நீ நீயாக வாழ கற்றுக்கொள். மற்றவர்கள் சொல்கிறார்களே என்று உன் வழியை மாற்றி காட்டாதே. சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுக்கவும் செய்வார்கள். எது நடந்தாலும் கவலைப்படாதே. கவலையோடு எப்பொழுதும் இருக்காதே. அதுதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வென்று காட்டலாம், வாழ்ந்தே காட்டலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமலே போய்விடும் இந்த வாழ்க்கையில். எனவே
லட்சியத்தோடு இரு. எது அடைய வேண்டுமோ என்ற குறிக்கோளோடு இரு. சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய லட்சியத்தை நிச்சயமாக அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். வழியில் என்ன தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் அனைத்து சக்தியாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது உன் மனதில் குழப்பமோ பயமோ தேவையே இல்லை.